அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஒலிம்பியா ஐஏஎஸ் அகாடமி சார்பாக அப்கமிங்காக வரக்கூடிய குரூப் 2-2A ப்ரிலிம்ஸ் தேர்விற்காக பொதுத்தமிழ் மாதிரி தேர்வு நேற்று 16/8/2025 ஆஃப்லைனில் மற்றும் ஆன்லைன் வழியாக நடைபெற்றது. இந்த பொதுத்தமிழ் மாதிரி தேர்வுக்கான விடை குறிப்புகளாக தான் நம்ம இந்த காணொலியில் பார்க்க இருக்கிறோங்க. நிச்சயமாக ஒலிம்பியா ஐஏஎஸ் அகாடமி சார்பாக நடத்தக்கூடிய ஒவ்வொரு மாதிரி தேர்வுமே எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்லேருந்து குறிப்பாக ஆஸ் பர் நியூ சிலபஸ் படி கேள்விகள் அமைக்கப்பட்டுள்ளதுங்க. வீடியோஸை முழுமையாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நிச்சயமாக 2025 வரக்கூடிய குரூப் 2-2A ப்ரிலிம்ஸ் தேர்விற்கு நம்முடைய கொஸ்டின் பேப்பர் பயனுள்ளதாக இருக்கும். அதே போல் ஒவ்வொரு கொஸ்டின் பேப்பருக்கான டிஸ்கஷன் வீடியோ வந்து பார்த்திங்கன்னா முழுக்க 100% எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்லேருந்து உங்களுக்கு தருதுங்க. அதை வந்து சரியாக பயன்படுத்திக்கோங்க, ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். முதல் முறையாக நம்ம சேனலை பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிவிடுங்க. நீங்கள் பெல் சிம்பிளை கிளிக் பண்ணால் தான் நாங்கள் தொடர்ந்து அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த வீடியோவை பொறுத்தவரையும் குரூப் 2-2A ப்ரிலிம்ஸ் தேர்விற்காக பொதுத்தமிழ் பாடத்திட்டத்தில் அலகு 5, 6, 7 3 அலகிலிருந்தும் 100 கேள்விக்கான விடை குறிப்புகளை பார்க்கலாங்க. முதல் கேள்வி, ஓமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுதல். செந்தமிழும் சுவையும் போல. செந்தமிழும் சுவையும் போல என்பது சரியான பொருள் ஒற்றுமை. கேள்வி 2, ஓமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுதல். இலைமறை காய் போல வெளிப்படுதல். கேள்வி 3, ஓமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுதல். செவிடன் காதில் ஊதிய சங்கு போல. இதுக்கு சரியான பொருள் பயனின்மை. கேள்வி 4, ஒண்ட வந்த பிடாரி ஊர் பிடாரியை ஓட்டினார் போல என்பதன் பொருள் விரட்டுதல். கேள்வி 5, கடை தேங்காயை எடுத்து வழிப்பிள்ளையாருக்கு உடைத்தது போல என்பதன் பொருள் பிறரை ஏமாற்றுதல். கேள்வி 6, பொறுத்துக மரபு தொடரின் பொருளை அறிதல். விலங்கு, பறவைகள், இளமை பெயர்னு சொல்லலாம். இந்த மரபு தொடரை பொறுத்தவரையும் இந்த கேள்வியை பொறுத்தவரையும் தமிழ் வெர்ச்சுவல் அகாடமி, அதாவது தமிழ் இணையவழி கல்விக் கழகத்திலிருந்து எடுக்கப்பட்டது. குதிரைக்கு இளமை பெயர் வந்து குதிரை குட்டி. ஒட்டகம் கன்று. நரி குருளைன்னு சொல்லலாம். அணில் பிள்ளை. சரியான விடை ஆப்ஷன் டி 2, 1, 3, 4. எதெல்லாம் குட்டி வரும்? குதிரை குட்டி, ஆட்டுக்குட்டி, கழுதை குட்டி, குரங்கு குட்டி, பாம்பு குட்டி, பூனை குட்டின்னு சொல்லியிருக்காங்க. கன்றில் வந்து பார்த்திங்கன்னா பசுங்கன்று, மான் கன்று, ஒட்டகக்கன்று, கவரிக்கன்று, யானை கன்றும் வரும். கன்றில் யானையும் வரும். அதே குருளையை பொறுத்தவரையும் புலி பரல் தான் வந்திருக்கும். நம்ம பள்ளி பாடப்புத்தகங்களை பார்த்துருப்போங்க. ஆனால் இணையவழி கல்விக் கழகத்தில் சிலபஸில் இந்த மரபு தொடரில் வந்து புலி குருளைன்னு தந்திருக்காங்க, பார்த்துக்காங்க. நாய்க்குட்டி தான் வரும் நமக்கு, இங்கே குருளையில் கொடுத்துருப்பாங்க. அதே போல் நரி குருளை, பன்றி குருளை. அணிலும் கீரியும் பிள்ளைன்னு சொல்கிறாங்க. அணில் பிள்ளை, கீரி பிள்ளை. பறவை குஞ்சுன்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கோழி குஞ்சு. கேள்வி 7, சரியான இணையை தேர்வு செய்க. விலங்கு, பறவை, அதன் எழுப்பு மொழிகளை சொல்லியிருக்காங்க. குதிரை கனைத்தல் சரியாக இருக்குது. கழுதை கத்தும் சரியாக இருக்குது. நரி குறைத்தல் வருமா? தப்பு. ஓநாய் பிளிறுதலில் வருமா? தவறு. அப்போ சரியான இணை 1, 2 சரியாக இருக்குது. இங்கே கழுதை கத்தும், மாடு கத்தும், ஆடு கத்துதல். நாய் குறைக்கும். நரியும் ஓநாயும் ஊளையிடும். நரி ஊளையிடுதல், ஓநாய் ஊளையிடுதல். யானை பிளிறுதல். இந்த வீடியோவை பொறுத்தவரை இந்த வீடியோக்கான கொஸ்டின் பேப்பர் PDF லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் தரப்பட்டுள்ளது. தேவையானவங்க டவுன்லோட் பண்ணி எழுதி பார்த்துக்கோங்க. கேள்வி 8, எப்பொருள் எச்சொல்லின் எவ்வாறு உயர்ந்தோர் செப்பினர் அப்படி செப்புதல் மரபே என்ற பாடல் வரி எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது? எந்த பொருளை எந்த சொல்லை யார் சொன்னாலும் அது வந்து அப்படி, அதாவது குறிப்பாக உயர்ந்தோர் சொல்லுதல், அந்த அப்படியே திரும்பி சொல்கிறதா மரபுன்னு சொல்லிட்டு எந்த நூலில் இருக்குன்னா நன்னூலில் இடம்பெற்றுள்ளது. கேள்வி 9, மரபு சொற்களில் சரியானது எது எவைன்னு கேட்டிருக்காங்க. காய் தின்னல் சரியாக அமைந்துள்ளது. சோறு உண்ணல் சரி. மோர் பருகுதல். பச்சடி நக்குதல். நம்ம பச்சடியை பொறுத்தவரையும் வந்து பார்த்திங்கன்னா பள்ளி பாடப்புத்தகத்தில் இடம்பெற்றிருக்காது, தமிழ் வெர்ச்சுவல் அகாடமியில் தந்திருப்பாங்க. பச்சடி வந்து நக்குதல்.
அதே மரபு சொற்களை பொறுத்தவரை எதெல்லாம் தின்னல்னு சொல்லலாம்? காய் தின்னல், கனி தின்னல், முறுக்கு தின்னல். சோறு உண்ணல், பால், மோர், பழச்சாறு பருகுதல்னு சொல்லலாம். பால் பருகுதல், மோர் பருகுதல், பழச்சாறு பருகுதல். நக்குதல் பார்த்தீங்கன்னா ஊறுகாய் நக்குதல், பச்சடி நக்குதல். கேள்வி 10 பொறுத்துக. திலகம் இடுதல், மாலை சூடுதல், மணப்பொருட்கள் பூசுதல், சட்டை உடுத்தல். இதே பூவும் சூடுதல் வரும், சேலை உடுத்தல் வரும், தாலி கட்டுதல் வரும். கேள்வி 11 தாமம் என்பதற்கான சரியான பொருள் தருகன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ பூ, ஆப்ஷன் பி பறவைகளின் கழுத்து ஆரம், ஆப்ஷன் சி ஏ மற்றும் பி, ஆப்ஷன் டி தேர். அப்போ தாமம் என்பதற்கு சரியான பொருள் பூவையும் குறிக்கும், பறவைகளின் கழுத்து ஆரத்தையும் குறிக்கும். இது மட்டும் இல்லாமல் தாமம் என்பதுனா எதெல்லாம் குறிக்குன்னா, தாமம்னா மலர் மாலை, இடம், அச்சம், உடல், ஒழுங்கு, கயிறு, ஒளித்தொகுதி, கொன்றை மரம், நகரம், பூ, பறவைகளின் கழுத்து ஆறும், பெருமை, போர்க்களம், மணிகள் கோத்த அணிகலன், மலை, மாலை, தலைப்பின்னல் வகையில் ஒன்று, யானை, விருப்பம், வீடு ஆகிய பொருள்களை குறிக்கக்கூடிய தாமம்னா இவ்வளோ பொருள்களை தரக்கூடியதாக இருக்குது. வெர்ச்சுவல் அகாடமியில் தந்திருப்பாங்க. கேள்வி 12 மாமரத்திற்கும் வண்டிற்கும் குதிரைக்கும் இலக்குமைக்கும் பொதுவான பலபொருள் குறித்த ஒரு சொல் எது? பலபொருள் குறித்த ஒரு சொல் சிலபஸில் இருக்கும். அதில் மாமரம், வண்டி, குதிரை, இலக்குமி இதெல்லாம் குறிக்கும் ஒரு சொல் எதுன்னு பார்த்தீங்கன்னா மா. மா என்பது மாமரத்தை குறிக்கும், வண்டியை குறிக்கும், குதிரையை குறிக்கும், இலக்குமையை குறிக்கும். கேள்வி 13 பழமொழிகள் பொறுத்துக. இதில் பழமொழிகள் எது சரியாக இருக்குன்னு பார்க்கலாம். ஊரான் பிள்ளையை ஊட்டி வளர்த்தால் தன் பிள்ளை தானே வளரும். அதாவது மற்றவர்கள் பிள்ளையை ஊட்டி வளர்த்தால் உன் குழந்தை தானே வளர்ந்துவிடும். சரியானது, சரியாக இருக்குது. கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை? வீண் பேச்சு வருமானா? கிடையாது. கழுதைக்கு தெரியுமாம் கற்பூர வாசனை. அதாவது கழு என்பது ஒரு கோரைப்புல் வகையை சேரும். அந்த கோரைப்புல்லை பாய் தைத்து அதன் மீது படத்தால் கற்பூர வாசனை வரும் என்பதே சரியான பொருள். அப்போ இங்கே கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை வீண் பேச்சுன்னு தந்திருக்காங்க. அப்போ 2 தவறு. 1000 பேரை கொண்டவன் அரை வைத்தியவன் ஆவான். அதாவது 1000 வேரை கொண்டவன் அரை வைத்தியவன் ஆவான். சரியான பழமொழி 1000 வேரை கொண்டவன் அரை வைத்தியவன் ஆவான். சரி. 5 பெற்றால் அரசனும் ஆண்டியாவான். 5 பிள்ளைகளை பெற்றால் அரசனும் ஆண்டியாவான். இது சரியானதானே? 5 பிள்ளைகள்னா 5 பிள்ளைகள் கிடையாது. 5 பெண் பிள்ளைகளை பெற்றால் அரசனும் ஆண்டியாவான் என்பதுதான் சரி. அப்போ 4வது பழமொழி தவறாக இருக்குது. இங்கே கேள்வி என்ன? மேற்கண்ட பழமொழிகளில் சரியானதை தேர்வு செய்யணும்னு கேட்டிருக்காங்க. சரியானது 1 மற்றும் 3. கேள்வி 14 பழமொழியின் சிறப்பு டேஸ் சொல்வது, சுருங்க சொல்வது. கேள்வி 15 பொருத்தமான பழமொழியை கண்டறி. கற்றவனுக்கு கட்டுச்சோறு வேண்டா. அதாவது இதுக்கு சரியான பழமொழி ஆற்றுனா வேண்டுவது இல். ஆற்றுனா வேண்டுவது இல்லைனா கற்றவனுக்கு கட்டுச்சோறு வேண்டாம். பழமொழி 400 இடம்பெற்றிருக்கும். ஆசிரியர் முன்னுரை அறையினார். கேள்வி 16 கீழ்கண்டவற்றுள் சரியான பழமொழியை கண்டறிக. நாம் ஒன்று நினைக்க தெய்வம் ஒன்று நினைக்கும். கேள்வி 17 உழவு பற்றிய பழமொழியை தேர்வு செய்க. உழவுனா அகல உழுவதை விட ஆழ உழுவதே மேல். கேள்வி அடுத்து பின்வரும் பத்தியை படித்து பின்வரும் வினாக்களுக்கு விடையளிக்கும். 18லேருந்து 22 வினாக்களுக்கு நம்ம கேள்வியை பார்க்கலாம் டைரெக்டாக. 18வது கேள்வி வீருடை செம்மொழி தமிழ்மொழி உலகம் வேறொன்றி நாள் முதல் உயிர்மொழி என்று பாடியவர் யார்? பாவலரேறு பெருஞ்சித்திரனார். கேள்வி 19 காலத்தால் மூத்த மொழி எது? இன்றைக்கு மொழியை பொறுத்தவரையும் நிறைய மொழி இந்திய மொழிக்குள்ளே சமஸ்கிருத மொழி முதன்மையானது, இந்தி மொழி முதன்மையானதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் இருக்கக்கூடிய மொழிகளிலேயே காலத்தால் மூத்த மொழினா அது நம்முடைய தாய்மொழியாக தமிழ் மொழி தான். கேள்வி 20 எத்தனை செவ்வியல் தன்மைகளை கொண்டது? செம்மொழின்னு சொல்லலாம்னா 16 செவ்வியல் தன்மைகளை கொண்டது. கேள்வி 21 திருந்திய பண்பும் சீர்த்த நாகரிகமும் பொருந்திய தூய்மொழி தமிழ் செம்மொழியாம் என்று செம்மொழிக்கு இலக்கணம் வகுத்தவர் யார்? பரிதிமாற் கலைஞர். கேள்வி 22 செம்மொழிக்கு 16 செவ்வியல் தன்மைகள் உள்ளது என்று கூறியவர் யார்? செம்மொழிக்கு 16 செவ்வியல் தன்மைகள் உள்ளதுன்னு சொன்னது தேவநேய பாவனார். கேள்வி 23 பொறுத்துக. ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் நடலைனா அப்ளிக்ஷன்.
முன்னோர்னா ஆன்சிஸ்டர், சேர்க்கைனா அட்மிஷன், வயிறுனா அப்டமன். சரியான விடை 4, 3, 2, 1. கேள்வி 24. ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ்ச்சொல் தருக. என்டர்பிரனியர்னா தொழில் முனைவோர். கேள்வி 25. ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ்ச்சொல் தருக. பக், பக்னா பிழை. கேள்வி 26. சரியான இணையை தேர்வு செய்க. பயன்பாட்டு சாளரம் என்பது அப்ளிகேஷன் விண்டோன்னு சொல்லலாம் ஆங்கிலத்தில். சரி. பயன்பாட்டு வழிகாட்டினா அப்ளிகேஷன் விசார்னு சொல்லலாம் ஆங்கிலத்தில். சரியாக அமைந்துள்ளது. செயலாக்குனா அப்ளை, அப்ளைனா தமிழில் செயலாக்கு என்று பொருள். பணி ஆணைனா அப்பாயின்மெண்ட் ஆர்டர். சரியான விடை 1, 2, 3, 4. கேள்வி 27. QR குறியீடு என்பதற்கான சரியான தமிழ்ச்சொல் எது? QR குறியீடுனா தமிழில் விரைவு எதிர்வினை குறியீடு. விரைவு எதிர்வினை குறியீடு. கேள்வி 28. சரியான இணையை தேர்வு செய்க. தேடுபொறினா சர்ச் என்ஜின். சரியாக உள்ளது. குரல் தேடல்னா வாய்ஸ் சர்ச். சரி. குறுந்தகடு கான்டினென்ட் வருமா? தப்பு. கண்டம் காம்படிக்ஸ் வருமா? தவறு. குறுந்தகடுனா காம்பேக்ட் டிஸ்க்னு வரணும். கண்டம்னா கான்டினென்ட்னு வந்திருக்கணும். 3, 4 மாறி இருக்குது. கேள்வி சரியான இணை. அப்போது 1, 2 சரியாக இருக்குது. கேள்வி 29. சரியான கலைச்சொல்லை தேர்வு செய்க. சரியான கலைச்சொல் அக்சஸ். இதுக்கு சரியான தமிழ்ச்சொல் அணுக்கம் என்று பொருள். கேள்வி 30. பொறுத்துக. சைன்இன்னா புகுப்பதிவு, புகுப்பதிவு. சைன் அவுட்னா வெளியேறு. ஷட் டவுன்னா அணை. சென்சார்னா உணரி. சரியான விடை 4, 3, 1, 2. சரியான விடை ஆப்ஷன் பாம்பே. கேள்வி 31. புதரில் மறைந்து கொண்டு வேடன் பறவைகளை கண்ணி வைத்து பிடிப்பதற்கு டேஸ். தவக்கோலத்தில் இருப்பவர்கள் தகாத செயல்களில் ஈடுபடுவதற்கும் வேறுபாடு கிடையாதான். அந்த புதரில் மறைந்து கொண்டு வேடன் பறவைகளை கண்ணி வைத்து பிடிப்பதும் தவக்கோலத்தில் இருப்பவர்கள் தகாத செயல் ஈடுபடுவதற்கும் வேறுபாடு கிடையாது. 2 ஒன்றுன்னு சொல்லியிருப்பாங்க. கேள்வி 32. ஒழுக்கத்தின் ஒல்கார் உறவோர் இழுக்கத்தின் ஏதம் படுபா கரிந்து என்ற திருக்குறளின் பொருள் யாதுன்னு கேட்டிருக்காங்க. ஒழுக்கம் தவறுதலால் குற்றம் உண்டாவதை அறிந்து மன வலிமை உடைய சான்றோர் ஒழுக்கத்தில் தவறாமல் காத்து கொள்வர். அதான் ஒழுக்கத்தின் ஒல்கார் உறவோர் இழுக்கத்தின் ஏதம் படுபா கரிந்து. ஒழுக்கம் தவறுதலால் குற்றம் உண்டாவதை அறிந்து மன வலிமை உடைய சான்றோர் என்ன பண்ணுவாங்கன்னா ஒழுக்கத்தில் தவறாமல் காத்து கொள்வர். கேள்வி 33. வைப்புள்ளி கோட்பாடா வாய்த்தீர் கேடிலை மிக்க சிறப்பின் அரசன் செறிவவ்வார் எச்சம் என ஒருவன் மக்கட்கு செய்வன விச்சை மற்ற அல்ல பிற என்ற பாடல் வரி எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது? நாலடியார். நாலடியார் ஆசிரியர் சமண முனிவர்கள். கேள்வி 34. அடிநிமிர் வில்லா செய்யுட் தொகுதி அறம்பொருள் இன்பம் அடுக்கி அவ்வகை திறம்பட வருவது எதுன்னு பார்த்தீங்கன்னா அறம்பொருள் இன்பம் அடுக்கி திறம்பட வருவது கீழ்கணக்கு நூல்கள். கேள்வி 35. பெருமுத்தரையர்கள் பற்றிய குறிப்புகள் அமைந்துள்ள நூல் எது? பெருமுத்தரையர்கள் பற்றிய குறிப்புகள் அமைந்துள்ள நூல் எது? நாலடியார். கேள்வி 36. அருளிற் பிறக்கும் அறநெறி எல்லாம், அருளிற் பிறக்கும் அறநெறி எல்லாம் பொருளில் பிறந்து விடும் என்ற பாடல் வரி எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது? நான்மணிக்கடிகை. ஆசிரியர் விளிம்பி நாகனார். கேள்வி 37. உலக வசனம் என்ற அடைமொழியால் அழைக்கப்படும் நூல் யாது? உலக வசனம் என்ற அடைமொழியால் அழைக்கப்படும் நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா பழமொழி 400. கேள்வி 38. அனைத்திந்திய பல்கலைக்கழக தமிழாசிரியர் மன்றத்தை தொடங்கியவர் யார்? அனைத்திந்திய பல்கலைக்கழக தமிழாசிரியர் மன்றத்தை தொடங்கியவர் தேப்போ மீனாட்சி சுந்தரனார். கேள்வி 39. கிவா ஜெகநாதன் விரிவாக்கம் தருக. கிவா ஜெகநாதன் விரிவாக்கம் தருகனா கிருஷ்ணராயபுரம் வாசுதேவ ஜெகநாதன். கிருஷ்ணராயபுரம் வாசுதேவ ஜெகநாதன். கேள்வி 40. விஜயரங்கம் என்ற இயற்பெயர் கொண்ட தமிழ் அறிஞர் யார்? தமிழ் ஒளி. தமிழ் ஒளியின் இயற்பெயர் தான் விஜயரங்கம். கேள்வி 41. பின்வரும் கூற்றுகளில் தவறானது எதுன்னு கேட்டிருக்காங்க. 4 கூற்றுகளில் தவறானது ஆப்ஷன் சி தான். தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், உருது ஆகிய 5 திராவிட பெருமொழிகளா? திராவிட பெருமொழிகள்னாவே 4 தான் இருக்கும். அதாவது தமிழ்,
தெலுங்கு, மலையாளம், கன்னடம் வரும். உருது வந்து வராது. அப்போ திராவிட பெருமொழிகள் 5 கிடையாது, 4. அவை என்னன்னு பார்த்தீங்கன்னா தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம். மற்ற 3 ஆப்ஷனும் சரியாக இருக்குது. ஏ ஆப்ஷன் பாருங்களேன். இந்தியாவில் பேசப்படும் மொழிகள் அனைத்தையும் இந்தோ ஆசிய மொழிகள், திராவிட மொழிகள், ஆஸ்திரோ ஆசிய மொழிகள், சீன திபெத்திய மொழிகள் என மொழியிலறிஞர் 4 மொழி குடும்பங்களுள் அடக்குவர். அப்போ இந்தியாவில் பேசப்பட்ட மொழிகள் எல்லாத்தையும் 4 மொழி குடும்பத்தில் அடக்கலாம். 1 இந்தோ ஆசிய மொழிகள், 2 திராவிட மொழிகள், 3 ஆஸ்திரோ ஆசிய மொழிகள், 4 சீன திபெத்திய மொழிகள். அடுத்து பி ஆப்ஷன் பாருங்கள். இந்திய நாட்டை மொழிகளின் காட்சி சாலை என குறிப்பிட்டுள்ளார் மொழியியல் பேராசிரியர் சா அகத்தியலிங்கம். இந்திய நாட்டை மொழிகளின் காட்சி சாலைன்னு சொன்னது யார்? சா அகத்தியலிங்கம். டி ஆப்ஷன் பாருங்கள். தென் திராவிட மொழிகள். எதெல்லாம் தென் திராவிட மொழிகள் வரும்னா தமிழ், மலையாளம், கன்னடம், குடகு, துளு, தோடா, கோத்தா, கொரகா, இருளா. இது தென் திராவிட மொழிகள். நடு திராவிட மொழிகள்னு எடுத்துக்கணுங்கன்னா தெலுங்கு, கோண்டி, கோயா, கூயி, கூவி, கோலமி, பர்ஜி, கதப்பா, கோண்டா, நாயக்கி, பெங்கோ, முண்டா. இது நடு திராவிட மொழிகள். வட திராவிட மொழிகள்னா குரூக், மால்தோ, பிராகுயி. கேள்வி 42. கூற்று காரணம். கூற்று. முதுமொழி காஞ்சி 14 மேல்கணக்கு நூல்களுள் ஒன்று. காரணம் நிலையாமையை உணர்த்தும் உலகியல் அனுபவம் உணர்த்துவதால் முதுமொழி காஞ்சி என பெயர் பெற்றது. இங்கே கூற்று தவறு, காரணம் சரி. என்ன தவறுனா முதுமொழி காஞ்சி என்பது 14 மேல்கணக்கு நூல்களில் வருமானா வராது, 14 கீழ்கணக்கு நூல்களில் வரும் முதுமொழி காஞ்சி. அப்போது கூற்று தவறு, காரணம் சரி. கேள்வி 43. செருக்கு மிகுதியால் தீமை செய்தவர்களை தம்முடைய டேஸ் என்னும் தகுதியினால் வென்றுவிட வேண்டும். பொறுமை எனும் தகுதியினால் வென்றிட வேண்டும். கேள்வி 44. நல்லாதனார். இதில் நல் என்பது என்ன? நல் என்பது அடைமொழியை குறிக்கும். கேள்வி 45. வேலுநாச்சியார் பற்றிய கூற்றுகளில் தவறானது எது? வேலுநாச்சியாரின் காலம் 1730 பிறந்து 1796 இயற்கை எதிர்ப்பார். சரி. ஜான்சிராணிக்கு முன்பே ஆங்கிலேயரை எதிர்த்து வீரப்போர் புரிந்தவர். சரி. ஆங்கிலேயரை எதிர்த்து ஆயுதம் ஏந்தி போராடிய முதல் பெண்மணி வேலுநாச்சியார். சரி. வேலுநாச்சியார் சிவகங்கையை 1779 மீட்டாரா? தவறு. வேலுநாச்சியார் சிவகங்கையை மீட்ட ஆண்டு 1780 தான் மீட்டிருப்பாங்க. அப்போ இங்கே தவறானது ஆப்ஷன் டெல்லி. கேள்வி 46. டேஸ் இல்லாதவர் வேறு எதை பெற்றிருந்தாலும் உடையவர் அல்லர். ஊக்கம் இல்லாதவங்க வேறு எதை பெற்றிருந்தாலும் பெற்றதாகவே கிடையாதுன்னு சொல்லிட்டு வள்ளுவர் குறிப்பிட்டிருப்பார். கேள்வி 47. ஊமை தொடரின் பொருளறிதலில் தவறானது எது? செம்புல பெயர் நீர் போல அப்படின்னா அதுக்கு சரியான ஊமை ஒன்று சேர்ந்திருத்தல். புனையா ஓவியம் போலனா தீட்டப்படாத ஓவியம். சரி. காயமே அது பொய்யடா வெறும் காற்றடைத்த பையடான்றது வாழ்க்கையனா நிலையாமையை பற்றி குறிக்கக்கூடியது. அப்போ தவறானது ஆப்ஷன் சி. எரிமுன்னர் வைத்தார் போல அழிவு உறுதி. சரி. கேள்வி 48. சரியான ஊமை தொடரின் பொருளறிக. எள்ளினுள் எண்ணெய் போல. எள்ளினுள் எண்ணெய்னா எள்ளு. எள்ளில் எண்ணெய் மறைந்திருக்கும். அப்போ அது மறைந்திருத்தல் என்ற பொருளை தருகிறது. கேள்வி 49. சரியான மரபு தொடர்களை பொறுத்துக. 1000 காலத்து பயிர்னா நீண்ட காலத்திற்குரியது. எடுப்பார் கைப்பிள்ளை தன் சிந்தனையின்றி சொல்பவர் பேச்சை கேட்டு நடப்பவர். ஏற்று சுரைக்காய் கறிக்குதவாது பட்டறிவில்லாத படிப்பறிவு. அவளை நினைத்து உரலை இடித்தல் எண்ணமும் செயலும் ஒத்து வராமை. சரியான விடை ஆப்ஷன் சி. 2, 4, 1, 3. கேள்வி 50. பல மொழிகள் பொருளறிக. மண் குதிரையை நம்பி ஆற்றில் இறங்காது. இது என்னன்னா சரியானது ஆப்ஷன் டி. அறிவுரை வழங்கிறது. மண் குதிரை நம்பி ஆற்றில் இறங்கக்கூடாது என்பது அறிவுரை. கேள்வி 51. சரியான கலைச்சொல் அறிக. ஐஸ் வாட்டர்னா தமிழில் குளிர் நீர் என்று பொருள். கேள்வி 52. சங்கமருவிய கால இலக்கியம் பற்றிய கூற்றுகளில் சரியானது எது எவை? 4 கூற்றுகள் எது சரின்னு பார்க்கலாம். 1. கிபி 3ஆம் நூற்றாண்டு முதல் கிபி 6ஆம் நூற்றாண்டு வரை சங்கமருவிய காலம் என்று அழைக்கப்படுகிறது. ஸோ சங்கமருவிய காலனாவே கிபி 3லிருந்து கிபி 6ஆம் நூற்றாண்டு வரை. ஸோ முதல் கூற்று சரி. இக்காலத்தில் தோன்றிய இலக்கியங்கள் இருண்ட கால இலக்கியங்கள் என்பர். 2வது கூற்றும் சரி. 3. சங்கம் அருவிய கால நூல்களை கீழ்கணக்கு என கூறும் நூல் பன்னிரு பாட்டியல். சரி.
சைவ சமயமும் வைண சமயமும் செல்வாக்கிழந்து சமண சமயமும் பௌத்த சமயமும் வளர்ச்சி பெற்ற காலம்தான் சங்கம் அருவிய கால இலக்கு அப்படின்னு சொல்லலாம். அப்போது இங்கே சரியானது 4மே சரியாக இருக்குது. கேள்வி 53, பொருந்தாதது எது? நூலாசிரியர்லேருந்து எது தவறுன்னு கேட்டிருக்காங்க. நான்மணி கடிகை நூலின் ஆசிரியர் விளிம்பினாகனார், சரி. இன்னா 40 நூலின் ஆசிரியர் கபிலர், சரி. திரிகடகத்தின் ஆசிரியர் நல்லாதனார், சரி. ஆசாரக்கோவை நூலின் ஆசிரியர் பெருவாயின் முள்ளியார் வந்திருப்பாங்க. இங்கே முன்றுரை அரைனார் இருக்கு, தவறு. அப்போ பொருந்தாதது ஆப்ஷன் டெல்லி தான். கேள்வி 54, நாலடியார் பற்றிய கூற்றுகளில் சரியானது எது எவை? கூற்று 1, கூற்று 2, கூற்று 3. இதில் எது சரின்னு கேட்டிருக்காங்க. திருக்குறளுக்கு அடுத்ததாக போற்றப்படும் நீதி நூல் எது? நாலடியார், சரி. இந்நூலை தொகுத்தவர் பதுமனார், சரி. அறம் 13 அதிகாரங்கள், பொருள் 24 அதிகாரங்கள், இன்பம் 3 அதிகாரங்கள் என மொத்தம் 40 அதிகாரங்கள் வருது. நாலடியார்னாவே 40 அதிகாரங்கள் 400 பாடல்களை கொண்டுள்ளது. அப்போ சரியானது 1, 2, 3 சரி. கேள்வி 55, பொருந்தாதது எது? பாடல்களுடைய எண்ணிக்கையில் எது பொருந்தாதுன்னு கேட்டிருக்காங்க. நான்மணி கடிகை நூலில் 104 பாடல்கள் இருக்குது. கேள்வி 55, பொருந்தாதது எது? நான்மணி கடிகை பாடல்கள் எண்ணிக்கை எத்தனை இருக்குது? 104, சரி. திரிகடுகம் நூலில் பாடல்கள் எண்ணிக்கை 100. ஆசாரக்கோவை 102ன்னு தந்திருக்காங்க. ஆசாரக்கோவையில் உள்ள பாடல்கள் எண்ணிக்கை 100. அப்போது பொருந்தாதது ஆப்ஷன் சி. சிறுவஞ்ச மூலம் நூலில் உள்ள பாடல் எண்ணிக்கை 97, சரியாக இருக்குது. கேள்வி 56, 4 அடிகளில் 6 கருத்துக்களை கூறும் நூல் எது? ஆசாரக்கோவை. ஆசாரக்கோவை சரி, மாற்றி சொல்லிட்டேன், ஏலாதி. 4 அடிகளில் 6 கருத்துக்களை கூறும் நூல் ஏலாதி. கேள்வி 57, பொறுத்துக. திருக்குறளில் அதிகாரங்களை பொறுத்த சொல்லியிருக்காங்க. பாயிரம் எத்தனை அதிகாரம் இருக்குது? பாயிரத்தில் 4 அதிகாரங்கள் இருக்குது. இலரம் 20 அதிகாரங்கள் உள்ளன. துறவரம் 13 அதிகாரங்கள் உள்ளன. ஊழியல் 1 அதிகாரங்கள் இருக்குது. திருக்குறளை பார்த்திங்கன்னா அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால்னு 3ஆக பிரிப்பாங்க. இங்கே அறத்துப்பாலில் இருக்கக்கூடிய அதிகாரங்களை தான் கேட்டிருக்காங்க. அறத்தை 4ஆக பிரிக்கலாம். பாயிரவியல், இளறவியல், துறவரவியல், ஊழியல். பொருட்பால் 70 அதிகாரங்கள் 3ஆக பிரிக்கலாம். அரசியல், அங்கவியல், ஒளிபியல். இன்பத்துப்பாலை 2ஆக பிரிக்கலாம். களவியல், கற்பியல். 25 அதிகாரங்கள் இருக்கும். அப்போ 57க்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ. கேள்வி 58, பின்வரும் கூற்றுகளில் தவறானது எது? 4 கூற்றில் எது தவறுன்னு பார்க்கலாம். வள்ளுவனை தன்னை, டைப்பிங் மிஸ்டேக் ஆயிருக்கு, வள்ளுவனை தன்னை உலகினைக்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு அப்படின்னு பாடியவர் பாரதிதாசனா? பாரதிதாசன் கிடையாது, 1 தவறு. வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகமே என்று பாடியவர் பாரதியாரா? கிடையாது. இணையிலை முப்பாலுக்கு இந்நிலத்தே என்று பாடியவர் கவிமணியா? கிடையாது. அணுவை துளைத்தேல் கடலை புகட்டி குறுக தரித்த குரல்னு பாடுந்த இடைக்காடனாரா? கிடையாது. 4 கூற்றுமே இங்கே தவறாக தந்திருக்காங்க. இது முழுமையாக பார்க்கலாம். வள்ளுவன் தன்னை உலகினைக்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடுனா பாரதியார். வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகமே என்று பாடியவர் பாரதிதாசன். இணையில்லை முப்பாலுக்கு இந்நிலத்தே என்று பாடியவர் பாரதிதாசன். அணுவை துளைத்தேல் கடலை புகட்டி குறுக தரித்த குரல் என்று பாடுந்த ஔவையார். கடுகை துளைத்தேல் கடலை புகட்டி குறுக தரித்த குரல்னா தான் இடைக்காடனார் வருவார். கடுகை துளைத்தேல் கடலை புகட்டி, கடுகை துளைத்தேல் கடலை புகட்டி குறுக தரித்த குரல்னு சொன்னது யார்? இடைக்காடனார். திணையளவு போதா சிறுபுல் நீர் நீண்ட, திணையளவு போதா சிறுபுல் நீர் நீண்ட பனையளவு காட்டும் படித்தால் என்ற பாடல் வரியை பாடந்து கபிலர் திருவள்ளுவர் மாலையில் இடம்பெற்றிருக்கும். செந்தமிழ் செல்வ திருக்குறளை நெஞ்சமே சிந்தனை செய்வாய் தினம் என்று பாடியவர் கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை. ஆளும் வேலும் பல்லுக்குருதி நாளும் 2ம் சொல்லுக்குருதி பழகு தமிழ் சொல்லருமை 4 என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ளது பழமொழி 400. கேள்வி 9வது எக்ஸ்ட்ரா பாயிண்ட் திருக்குறள் ரிலேட்டடானது. உலகினில் நாகரிகம் முற்றும் அழிந்து விட்டாலும் திருக்குறளும் கம்பன் காவியமும் இருந்தால் போதும், அதை மீண்டும் புதுப்பித்து விடலாம் என்று கூறியவர் கால்டுவெல். சோவியத் அறிஞர் டால்ஸ்டாய் வழிகாட்டுதலால் திருக்குறளின் மூலத்தை நேரடியாக படிக்க விரும்பியே தமிழ் பயில தொடங்கினேன் என்று கூறியவர் காந்தியடிகள். திருக்குறள் ஒரு வகுப்பாருக்கோ, ஒரு மதத்தாருக்கோ, ஒரு நிறத்தாருக்கோ, ஒரு மொழியாருக்கோ, ஒரு நாட்டாருக்கோ உரியதன்று, அது மண் பதைக்கு உலகிற்கு பொது என்று கூறியவர் திருவிக்கா. திருவள்ளுவர் தோன்றிராவிட்டால் தமிழன் என்னும் ஓர் இனம் இருப்பதாக உலகத்தாருக்கு தெரிந்திருக்காது. திருக்குறள் என்னும் நூல் தோன்றிராவிட்டால் தமிழ் மொழி இருப்பதாக உலகத்தாருக்கு தெரிந்திருக்காதுன்னு சொன்னது
கியாபே விஸ்வநாதம். என்றும் புலராதியனார் நற்செல்லுகினும் நின்றலர்ந்து தேன் பிளிற்றும் நீர்மையதாய் குன்றாத செந்தளிர் கற்பகத்தின் தெய்வ திருமலர் போன் மண்புலவன் வள்ளுவன் வாய்ச்சொல் என்று பாடியவர் இறையனார். வள்ளுவரும் தம் குரல் பாவடியால் வையத்தார் உள்ளுவதெல்லாம் அளந்தார் ஓர்ந்து என்று பாடியவர் பரணர். உள்ளுதோர் உள்ளம் உருக்குமே வள்ளுவர் வாய்மொழி மாண்பு என்று கூறியவர் மாகுடி மருதனார். பொய்ப்பால பொய்யையாய் போயின பொய்யல்லாத மெய்ப்பால மெய்யையாய் விளங்கினவே முப்பாலின் தெய்வ திருவள்ளுவர் செய் திருக்குறளால் வையத்து வாழ்வார் மனத்து என்று பாடியவர் தேனிக்குடி கீரனார். புத்தகம் 100 புரட்டி களைப்புற்று சித்தம் கலங்கி திகைப்பதேன் வித்தகன் தெய்வ புலவர் திருவள்ளுவர் சொன்ன பொய்யில் மொழி இருக்கும்போது செந்தமிழ் செல்வ திருக்குறளை நெஞ்சமே சிந்தனை செய்வாய் தினம் நீதி திருக்குறளை நெஞ்சாரத்தம் வாழ்வில் ஓதி தொழுது எழுக ஓர்ந்து என்று பாடியவர் கவிமணி. ஸோ திருக்குறள் சார்ந்த பல்வேறு கூற்றுகளை ஒட்டுமொத்தமாக இங்கே பார்த்துருப்புங்க. கேள்வி 59. கலிங்கத்து பரணி போன்ற பிற்கால நூல்களுக்கு வழிகாட்டியாக இருந்த நூல் எது? கலிங்கத்து பரணி போன்ற பிற்கால நூல்களுக்கு வழிகாட்டியாக இருந்த நூல் களவழி 40. ஆசிரியர் பொய்கையார். கேள்வி 60. அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் என்ற பாடல் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது? அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் என்ற பாடல் எந்த நூல் இருக்குன்னா கொன்றை வேந்தன். ஆத்திச்சூடி, கொன்றை வேந்தன், மூதுரை அல்லது வாக்குண்டாம்னு சொல்லலாம், நல்வழி. இந்த 4 நூல்களை எழுதியது ஔவையார் தான் எழுதியிருப்பாங்க. கேள்வி 61. பொருந்தாத இணை எதுன்னு கேட்டிருக்காங்க. திராவிடர்களை மலைநில மனிதர்கள் என்றவர் கமில் சுலபில். சரி. தமிழ் திராவிடர்களின் புனித மொழின்னு சொன்னது CR ரெட்டி. சரி. தமிழ் மொழி பிராகியும் முதலிய வடபுல மொழிகளுக்கு தாயாக விளங்குகிறது என்று சொன்னவர் எல்லிஸானா? எல்லிஸ் கிடையாது, தவறு. தமிழ் பிறமொழி துணையின்றி தனித்து இயங்குவது மட்டுமின்றி தலைத்தோங்கம் செய்யும் என்று கூறியவர் கால்டுவெல். அப்போ பொருந்தாத இணை 3வது இணை பொருந்தலை. தமிழ் மொழி பிராகியும் முதலிய வடபுல மொழிகளுக்கும் தாயாக விளங்குகிறதுன்னு குறிப்பிட்டவர் கால்டுவெல் தான் சொல்லியிருப்பார். கேள்வி 62. ஊவேசா முதலில் பதிப்பித்த காப்பியம் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஊவேசா முதல்ல பதிப்பித்த காப்பியம் சீவக சிந்தாமணி. கேள்வி 63. தேப்போ மீனாட்சி சுந்தரனாரின் பங்களிப்புகளில் தவறானது எது? வழக்கறிஞர், பேராசிரியர், விடுதலை போராட்ட வீரர், புனைக்கவிதை எழுதுபவர். அப்போ தேப்போ மீனாட்சி சுந்தரன் பங்களிப்புகள் தவறானது. ஆப்ஷன் டி 4 மட்டும் தவறு. புனை கவிதைகள் எழுதுபவர்ன்றது தவறு. அதே ஒரு வழக்கறிஞர், பேராசிரியர், விடுதலை போராட்ட வீரரும் ஆவர். கேள்வி 64. என் வாழ்க்கை போர் என்ற சுயசரிதை எழுதியவர் யார்? என் வாழ்க்கை போர் என்ற சுயசரிதை எழுதியவர் சி. இலக்குவனார். கேள்வி 65. தமிழ் பெருங்காவலர் என்ற பட்டப்பெயரை பெற்றவர் யார்? தமிழ் பெருங்காவலர் என்ற பட்டப்பெயரை பெற்றவர் தேவநேய பாவனார். தேவநேய பாவனாரை பொறுத்தவரை ஒரு 174 சிறப்பு பெயர்கள் இருக்கும். அதில் சில பெயர்களை பார்க்கலாம். செந்தமிழ் செல்வர் என்று தமிழ்நாடு அரசு அழைத்திருக்கும். செந்தமிழ் ஞாயிறு என்று குன்றக்குடி அடிகளார் குறிப்பிட்டிருப்பார். தமிழ் பெருங்காவலர் என்று மதுரை தமிழ் காப்பு கழகம் சொல்லியிருக்கோம். மொழி ஞாயிறு என்று தென்மொழி அமைப்பு குறிப்பிட்டிருக்கும். தனித்தமிழ் ஊற்று, இலக்கிய பெட்டகம், இலக்கண செம்மல், தமிழ் மானம் காத்தவர் என 174 சிறப்பு பெயர்களை பெற்றுள்ளார் தேவநேய பாவனார். கேள்வி 66. நிகண்டுகளில் மிகவும் பழமையானது எது? நிகண்டுகளில் மிகவும் பழமையானது சேந்தன் திவாகரம். கேள்வி 67. பொறுத்துக. பாவலர் ஏறு எழுதிய நூல் பார்த்திங்கன்னா மகபுகவஞ்சி. ஜி. போப் எழுதியது சிவஞான போதம். பாரதிதாசன் ஒன்று மாற்றி விட்டுருக்க. பாவலர் எழுதிய நூல் மகபுகவஞ்சி. ஜி. போப் பார்த்திங்கன்னா சிவஞான போதம். வீரமாமுனிவர் எழுதிய நூல் அன்னை அழுங்கல் அந்தாதி. வீரமாமுனிவர் எழுதிய நூல் அன்னை அழுங்கல் அந்தாதி. பாரதிதாசன் எழுதிய நூல் காதலா கடமையா. காதலா கடமை என்ற நூலை எழுதியது யார்? பாரதிதாசன். சரியான விடை 2, 3, 1, 4. கேள்வி 68. தமிழில் எல்லாம் உண்டு. தமிழின் கவிச்சுவைக்கு ஈடுமில்லை, இணையமில்லை. தமிழால் அறிவியல் மட்டுமன்று அனைத்து இயல்களையும் கற்க முடியும் என்று கூறியவர் யார்? ரசிகமணி. கேள்வி 69. நல்லதை சொன்னா நாத்திகனா என்ற பாடலை எழுதியவர் யார்? நல்லதை சொன்னா நாத்திகனா என்ற பாடல் எழுதியவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். கேள்வி 70. முடியரசன் பூங்கொடி காவியத்துக்காக தமிழக அரசின் விருதை பெற்ற ஆண்டு.
முடியரசன் பூங்கொடி காவியத்துக்காக தமிழக அரசின் விருதை பெற்ற ஆண்டு 1966. கேள்வி 71. அறிக அறிவியல் என்னும் அறிவியல் இதழை நடத்திய ஆன்மீக துறவியார்? அறிக அறிவியல் என்னும் அறிவியல் இதழை நடத்திய ஆன்மீக துறவி குன்றக்குடி அடிகளார். கேள்வி 72. குற்றால முனிவர் என புகழப்படுகின்ற கவிஞரை கண்டறிக. குற்றால முனிவர் என புகழப்படுகின்ற கவிஞர் டி.கே. சிதம்பரநாதர். கேள்வி 73. இருண்ட வீடு என்ற நூலை இயற்றியவர் யார்? இருண்ட வீடு என்ற நூலை இயற்றியவர் பாரதிதாசன். கேள்வி 74. தாயகத்துக்கு சென்ற போப் 1885 முதல் 1908 வரை 23 ஆண்டுகளாக இங்கிலாந்து பல்கலைக்கழகத்தில் எவ்விரு மொழிகளை கற்பிக்கும் பேராசிரியராக பணியாற்றினார்? போப்பு இங்கிலாந்து போகிறாரு. இங்கிலாந்து போயிட்டு இங்கிலாந்து யூனிவர்சிட்டியில் 1885 to 1908 வரை பார்த்தீங்கன்னா தமிழ், தெலுங்கு ஆகிய மொழிகளை 23 ஆண்டுகளாக கற்பித்திருக்காரு. கேள்வி 75. கண் என்ற அடிச்சொல் தோடா மொழியில் எவ்வாறு அமைந்துள்ளது? கண் என்ற அடிச்சொல் தோடா மொழியில் கொன் என்று அமைந்துள்ளது. கேள்வி 76. கடல்கோளால் கொல்லப்பட்ட பழந்தமிழ் குமரி கண்டம் எது? லெமுரியா கண்டம். கேள்வி 77. பண்ணெண்ணாம் பாடற்கேவென்றேல் கண் எண்ணாம் கண்ணோட்டம் இல்லாத கண் மேற்கண்ட குரட்பாவில் பயின்று வந்துள்ள அணி யாது? எடுத்துக்காட்டு ஊமை அணி. கேள்வி 78. வினையால் வினையாக்கி கோடல் நனைகவல் யானையால் யானையா தற்று இக்குரட்பாவில் குறிப்பிடப்படும் விலங்கு யானை. கேள்வி 79. பின்வரும் ஊமை தொடரின் பொருளறிக. எலியும் பூனையும் போல பகைமை எதிரியாக. கேள்வி 80. பின்வரும் ஊமை தொடரின் பொருளறிக. கிணற்று தவளை போல வெளியுலகம் தெரியாமல் இருப்பது. கேள்வி 81. பின்வரும் ஊமை தொடரின் பொருளறிக. கண்ணினை காக்கும் இமை போல அக்கறையாக இருக்கிறது பாதுகாப்புன்னு வரலாம். கேள்வி 82. சரியான மரபு தொடரால் நிரப்புக. திண்டுக்கல் பூக்கோள் உற்பத்தியில் டேஸ் நகரமாக விளங்குகிறது. கொடிக்கட்டி பறக்கும் நகரமாக விளங்குகிறது. கேள்வி 83. மரபு தொடருக்கு உரிய பொருளை தேர்வு செய்க. அவசர குடுக்கைனா எண்ணி செயல்படாமை. கேள்வி 84. மரபு தொடர்களை பொருளோடு பொறுத்துக. காணல் நீர் இருப்பது போல தோன்றும் ஆனால் இருக்காது. கேள்வி 85. பழமொழியின் பொருளை தெரிவு செய்க. உப்பிட்டவரை உள்ளளவும் நினை. கேள்வி 86. பழமொழியின் பொருளை தேர்வு செய்க. ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம். கேள்வி 87. பழமொழியின் பொருளை தேர்வு செய்க. உப்பில்லா பண்டம் குப்பையிலே. கேள்வி 88. கலைச்சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை தேர்க. புரோசடி இதற்கு சரியான தமிழ் சொல் யாப்பிலக்கணம். புரோசடினா யாப்பிலக்கணம். பின்வரற்றுள் எது அலோகேஷன் என்ற ஆங்கில சொல்லுக்கு தமிழ் கலைச்சொல் அல்ல என்று கேட்டிருக்காங்க. ஒதுக்கீடு என்பது தமிழ் கலைச்சொல் கிடையாது. அதே பங்கீடு, ஒதுக்கப்பற்று, மதிப்பீடு இதெல்லாம் அலோகேஷனுக்கு வரும், ஒதுக்கீடு வராது. அப்போது சரியானுடைய ஆப்ஷன் பாம்பே. கேள்வி 90. விழலுக்கு இறைத்த நீர் போல என்ற ஊமைக்கேற்ற பொருள் பயனற்ற செயல். கேள்வி 91. பொருத்தமான பொருளை தெரிவு செய்தல். அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது இக்குரட்பாவில் பயின்றோர் அணி நிரல் நிறை அணி. கேள்வி 92. நான்கறிவு உயிரினம் யாவை? நண்டு, தும்பி. கேள்வி 93. ஊமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்தல். காக்கை உட்கார பனம்பழம் விழுந்தது போல தற்செயல் நிகழ்வு. கேள்வி 94. துஞ்சு புலி இடறிய சிதறன் போல டேஸ் ஊமை கூறும் பொருள் எதுவென கண்டறிக. துஞ்சு புலி இடறிய சிதறன் போல அறியாமை. கேள்வி 95. சுடச்சுடரும் பொன்போல் எனும் ஊமை கூறும் பொருளை கண்டறிக. சுடச்சுடர பொன்போல்னா ஞானம் வளரும். கேள்வி 96. பொருத்தமான பொருளை தெரிவு செய்க. உப்பிட்டவரை உள்ளளவு நினை பழமொழி கூறும் பொருள் நன்றி மறவாமை. கேள்வி 97. ஊமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெழுதல். எடுப்பார் கைப்பிள்ளைனா யார் எதை சொன்னாலும் கேட்பது. கேள்வி 98. தற்கால தமிழக கவிஞர்களின் முன்னோடி என்று அழைக்கப்படும் கவிஞர் யார்? தற்கால தமிழக கவிஞர்கள் முன்னோடி என்று அழைக்கப்படும் கவிஞர் முடியரசன். கேள்வி 99. உருத்திரங்கண்ணனார் பற்றிய கூற்றுகளில் சரியானது எது எவை? உருத்திரங்கண்ணனார் சங்ககால புலவர் ஆவார். சரி. இவர் கடியலூர் என்ற ஊரில் வாழ்ந்தவர். சரி. 10 பாட்டில் உள்ள பெரும்பானாற்றுப்படை, பட்டினப்பாலை ஆகிய நூல்களை இயற்றியுள்ளார். சரி. இது மட்டுமில்லாமல் அகநானூற்றில் 167வது பாடலையும் குறுந்தொகையில் 352வது பாடலையும் இயற்றியவர். சரி. அப்போ உருத்திரங்கண்ணனார் பற்றிய கூற்றுகள் சரியானது 1, 2, 3, 4. சரி. உருத்திரங்கண்ணனார் இவர் ஒரு சங்ககால புலவர், கடியலூர் எனும் ஊரில் வாழ்ந்தார். 10 பாட்டில் பெரும்பானாற்றுப்படை, பட்டினப்பாலை ஆகிய 2 நூலை எழுதியிருப்பார். இது இல்லாமல் அகநானூரில் 167வது பாடலையும் குறுந்தொகையில் 352வது பாடலையும் பாடியிருப்பார்.
கேள்வி 100. மிட்டாய்க்காரன் என்ற சிறுகதை நூலை எழுதியவர் யார்? மிட்டாய்க்காரன் என்ற சிறுகதை நூலை எழுதியவர் கி.வா. ஜெகநாதன். இந்த வீடியோ பொறுத்தவரையும் பொதுத்தமிழ் மாதிரி தேர்வுக்கான 100 கேள்விக்கான விடை குறிப்புகளை முழு விளக்கத்தோடு நாம் பார்த்துருக்குறோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் மறக்காமல் லைக் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய கமெண்ட்டை பதிவு செஞ்சுடுங்க. அதே போல் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கான கொஸ்டின் பேப்பர் பிடிஎஃப் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் தரப்பட்டுள்ளது. தேவையானவங்க டவுன்லோட் பண்ணி டெஸ்ட் ரைட் பண்ணி பார்த்துக்காங்க. நன்றி, வணக்கம்.